ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு மண்ணின் சுவை யூடியூப் சேனல். இன்றைக்கி பொரிச்சக்கோழி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 5 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய், அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு மூணுமே அரை அரை ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 5 டேபிள் ஸ்பூன், லெமன் ஒரு பழத்தோட சாறு, உப்பு தேவையான அளவு. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. முழு கோழியாக வாங்கிட்டு வந்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் உள்ளே நல்லா ஊறி எண்ணெயில் வேகிறப்ப எல்லா இடத்துலையும் நல்லா கோழி வெந்து வரும். மசாலாவை கோழியில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேண்ட் ஃபுல்லாக கோகோனட் ஆயில் தடவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா கை எரியாது. இது ஒரு டிப்ஸ். இந்த மாதிரி கோழியை கட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை கோழி மேலே நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நிறைய மசாலா உள்ளே வச்சு அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. மசாலா ஃபுல்லாக தடவி கோழியை 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. நல்லா ஊற தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் 5 மணி நேரம் ஊற வச்சேன். 5 மணி நேரம் கழித்து ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம கோழி அதில் போட்டு பொரிச்சிக்கலாம். ரொம்ப பொறுமையாக போடுங்க, எண்ணெய் மேலே தெரிச்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சே பொரிச்சிடுங்க. அப்போ தான் கோழி ஈவனாக வெந்து வரும். வேணா மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் ஏறின பிறகு திரும்ப லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு சைடை திருப்பி போடுங்க. அப்போ தான் மேலே உள்ள மசாலா வந்து வேகும். பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பொறுமையாக கோழியை திருப்பி வேக விடுங்க. அப்போ தான் ஈவனாக 4 சைடும் வெந்து வரும்.
இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். மணக்க மணக்க சமைக்கலாம், ரசித்து ருசித்து சாப்பிடலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.